ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். மார்ச் 16, 2026 ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி ஒன் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வர்ற முன்னாடியே எல்லார் மனசுலையும் ஓடுற ஒரே கேள்வி, பேப்பர் ஈஸியாக, மாடரேட்டா இல்லை ஹார்டா அப்படின்றது தான். இந்த வீடியோவில் ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் வச்சு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, கரண்ட் அஃபேர்ஸோட வெயிட்டேஜ் எவ்வளோ, அண்டு மெயினாக மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாமே கிளியராக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் பார்க்கலாம். ஜென்ரல் அவேர்னஸ் செப்பரேட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டு வரேன். நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் த ரியல் டிஃபிகல்ட்டி லெவல். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தனித்தனியாக எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேட்டர்ன் டைப் இந்த என்டிபிசி கிராஜுவேட்க்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிக்சடு பேட்டர்ன் தான். மிக்சடு டைப் ஆஃப் கொஸ்டின், ஃபஸ்ட்டு கொஸ்டின் சயின்ஸாக இருக்கலாம், ரெண்டாவது கொஸ்டின் மேக்ஸாக இருக்கலாம், இப்படி கலந்து தான் வந்திருக்குது. அவங்க ஏற்கனவே மார்க் டெஸ்ட் லிங்கில் கொடுத்துருக்க மாதிரி மிக்சடு பேட்டர்ன் செட் பண்ணியிருக்காங்க. அட்டண்டன்ஸை பொறுத்தளவு நான் கேட்ட வரைக்கும் ஆவரேஜாக 70 to 80% அட்டண்டன்ஸ் இருந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து மேக்ஸ் ரீசனிங்குள்ளே போவோம். மேக்ஸை பொறுத்தளவு இந்த எல்லா டாப்பிக்கில் இருந்துமே கிட்டத்தட்ட 2 கொஸ்டின் அப்ராக்சிமேட்டாக வந்த மாதிரி சொல்கிறாங்க. டைம் அண்ட் ஒர்க்கு இது பேசிக்காக தான் இருந்திருக்கு. ட்ரெயின் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது அதுவுமே ஒரு சில ஷிஃப்ட்டில் ஈஸியாகவும் ஒரு சில ஷிஃப்ட்டில் கொஞ்சம் டைம் டேக்கிங்காகவும் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் அதுவும் அப்படி தான். சிம்பிளிஃபிகேஷன் ரொம்பவே ஈஸியாக தான் இருந்திருக்கு, ஈஸியாக தான் வச்சுருக்காங்க. ஆவரேஜுமே ஈஸி தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதுவுமே 1 or 2 கொஸ்டின் ஈஸியாக தான் செட் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. மென்சுரேஷனில் கொஞ்சம் டஃப்னஸ் ஒரு கொஸ்டினில் வச்சுருக்காங்க. லைக் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் சர்ஃபேஸ் ஏரியா, பெயிண்டிங் த வால் அந்த மாதிரி கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்க. ஜாமெட்ரிலையுமே டஃப்னஸ் ஏற்றிருக்காங்க. 1-2 கொஸ்டினில் மாடரேட்டாகவும் டஃப்பாகவும் இருந்திருக்கு. அது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்வர்சல், அப்புறம் ட்ரையாங்கிள் டைப்ஸ், இதெல்லாம் நம்ம ரேராக பார்க்கக்கூடிய டைப்லேருந்து வர கொஸ்டின்ஸ். அப்புறம் பார்ட்னர்ஷிப், அல்ஜிப்ரா இதெல்லாமே ஈஸி தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு சில ஷிஃப்ட்டில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்டீரியர் ஆங்கிள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் போன தடவை கேட்ட சேம் கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மீன் மீடியன் மோடு சம்மந்தப்பட்டது. அதுலேயுமே எம்பீரிக்கல் ஃபார்முலா ரொம்ப முக்கியம், அது பேஸ் பண்ணியுமே கேட்டிருக்காங்க. ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் ரொம்பவே பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. டிஸ்கானஸ் செல்லரில், பாயிண்டில், அப்புறம் ப்ரைம் நம்பரில் இந்த மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கால்குலேட்டிவாகவே இருந்திருக்கு. ஆப்ஷன்ஸ் நம்ம டேரெக்டாக யூனிட் டிஜிட் வச்சு எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையுமே அதே மாதிரி தான். அந்த 2 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் மாடரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ஓவரால் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 கொஸ்டினில் எல்லாராலையுமே 20 போட முடியும். ஆனால் அந்த கால்குலேட்டிவ் நான் சொல்கிறது ஒரு 4 கொஸ்டின் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இங்கே மேக்ஸில் 27 அண்டு அபோவ் வச்சுருந்தீங்கன்னா கம்ப்ளீட் சேஃப்னு தான் சொல்லுவேன். ஒரு சில கொஸ்டின் சேம் மாடல் சேம் டைப்பில் நம்பர்ஸ் மட்டும் வேரி ஆகிருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் ரிவ்யூவில் ஆஸ்பிரன்ஸ்லேருந்து கிடச்சது வச்சுருக்கேன். அதை இப்போ நான் போட்டு காமிக்கிறேன், அதை சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 276x1 இஸ் டிவிசிபிள் பை 3. வாட் இஸ் த சம் ஆஃப் த பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்? இந்த எக்ஸுக்கு பதில் பாசிபிள் வேல்யூஸ் என்னெல்லாம் நம்ம இதில் போடலாம், அப்படி போட்டோம்னா அதோட சம்மேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது ஒரு நம்பர் டிவிசிபிள் பை 3 அப்படின்னா ஓவரால் எல்லா நம்பருக்குமான சம்மேஷன் கண்டிப்பாக 3ஆல் டிவிசிபிள் ஆகிருக்கணும். ஸோ 2 + 7 + 6 + x + 1 இது எவ்வளோ வருது? 9, 9 6 15, 16, 16 + xன்னு வருது. அப்போது 16ஓட எதை கூட்டினா ஒரு 3யோட டிவிசிபிள் நம்பர் ஆகிற மாதிரி நம்ம கொண்டு வரலாம்? 18. வேறு அதுக்கு அடுத்துன்னு பார்க்க போனால் 21, 24, அப்புறம் 27 இந்த மாதிரி கொண்டு வரலாம். இப்போ நான் பேருக்கு 4 நம்பர் எழுதியிருக்கேன், ஜஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 16ஓட நம்ம எத்தனை போட்டோம்னா 18 வரும்? 2. 16ஓட 21 வரணும்னா 5. 16ஓட 24 வரணும்னா 8. 3 நம்பர் ஆச்சு. அடுத்து 27க்கு பார்த்தோம்னா 16ஓட 11 போட்டாகணும். நம்ம எக்ஸுன்றது ஒரு டிஜிட் போடக்கூடிய இடம். அப்போது 2 டிஜிட்ன்றது இந்த இடத்துல போட முடியாது. இந்த 3 நம்பருக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. 2, 5, 8 அந்த சம்மேஷன் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸோட சம்மேஷன். ஸோ 2 + 5 + 8, 7 + 8 15. ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த மாதிரி மாடலில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் எல்லா நம்பருக்கும்
அதில் ஊடால இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருந்தாங்க, இல்லை ஒரு வேரியபிள் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை பார்த்துட்டு போயிருங்க. Next question. Weaver sells a saree at 150 rupees to a shopkeeper and earns a profit of 25%. The shopkeeper sold the same saree to a customer and earns a profit of 30%. If the weaver could sell that saree directly to the customer at 180, then what would be his profit percentage and what is the customer profit in rupees னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வீவர் சாரியை 150 ருபீஸ்க்கு விற்கிறாரு, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதில் ப்ராஃபிட் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு? 25%. அப்போது சிபிஎஸ்பி இதுக்கான ரேஷியோ என்ன ஆகுது? 4:5 ஆகுது. ஏன்னா 25%, 125/100 போடுவோம். ஸோ 4:5 வந்திருக்கு. இதில் இந்த சாரீ செல் பண்ணது தான் 150. இப்போ 5 தான் 150ன்னா அப்போ இங்கே 30 மல்டிப்ளை ஆகிருக்கு. அப்போ சிபி என்ன ஆகும்? 120. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? ஷாப்கீப்பர் சோல்ட் த சேம் சாரீ. அப்போது இந்த வித் த சேம் சாரியை டு எ கஸ்டமர் அண்ட் ஏர்ன்ஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் 30%. வீவர்கிட்டருந்து ஷாப்கீப்பர் வாங்கி ஷாப்கீப்பர் இதில் ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு. 150 இன்ட்டு இந்த ப்ராஃபிட் 30%. அப்போ 130/100ன்னு போட்டோம்னா 0க்கு 2 0 கேன்சல். 15 × 30ன்னு பார்க்க போனால் 195 இப்படி வந்து நிற்கிது. நெக்ஸ்ட்டு, இஃப் த வீவர் குட் செல் த சாரீ டைரக்ட்லி டு எ கஸ்டமர் at 180. இப்போ வீவர் வந்து நடுவில் ஷாப்கீப்பர் இல்லாமல் டைரெக்டாக கஸ்டமருக்கு 180 ருபீஸ்க்கு விற்றுறாருன்னு வைங்க. இது ஒரு செல்லிங் ப்ரைஸில் இருக்குது. அப்படி விற்கிறப்ப எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த 180க்கும் இன்னொன்று நம்ம டிஃப்ரென்ஸ் எது எடுத்தாகணும்? 120க்கும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸு. அந்த 120 ரெண்டுக்குமே நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 180 - 120 divided by 120 × 100, SP - CP divided by SP × 100 போட்டோம்னா 60 divided by 120 × 100. ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ண 1 to 50%. ஆப்ஷனில் 50% இருக்குது, 2 இருக்குது. ஒன்று ஏவாக இருக்கணும், இல்லை சியாக இருக்கணும். இதை நம்ம கன்க்ளூட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஆன்சரும் கண்டுபிடிச்சாகணும். வாட் வுட் பி ஹிஸ் கஸ்டமர் ப்ராஃபிட் இன் ருபீஸ்? ஓகே, இப்போ கஸ்டமர் 180 ரூபா டேரெக்டாக வீவர்கிட்டருந்து வாங்கியிருந்தா 180 ரூபா. ஆனால் ஷாப்கீப்பர் மூலிமா வந்ததுனால எவ்வளோ ரேட் வந்திருக்கு? 195 ரூபா. ஸோ இது மூலிமா ப்ராஃபிட் என்ன வருது? 195 - 180 போட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 15 ரூபா ப்ராஃபிட். ஸோ 50% ப்ராஃபிட் போக 15 ரூபா. ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் 2 different rates ஆன் 1200 rupees ஃபார் 3 years இஸ் 10.80. அப்போ டிஃபரன்ஸ் டேரெக்டாக 10.80 சொல்லிட்டாங்க. இது பிரின்சிபல்னு கொடுத்துட்டாங்க, இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ரேட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? PNR/100. இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ PNR/100 டிஃப்ரென்ஸ்னு சொல்லியாச்சு. இன்னொரு சேம் பிரின்சிபலு, இயரு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேரி ஆகுது. இந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு 10.80ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 10.80வை 1080 ஈக்குவல் டு இதில் காமனாக இருக்கா 1200 டிவைடட் இன்ட்டு 3 R1 - R2 போடுறேன். இப்போ இது டேரெக்டாக 10.80வை நான் 1080ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா இது ரெண்டுக்குமே நம்ம காமனாக எடுத்தோம்னா 100 இருக்கும். அதை இங்கே கொண்டு வர்றப்ப எப்படினாலுமே டெசிமல் வெளியே போக தான் போகுது. ஸோ 1080 இன்ட்டு ஈக்குவல் டு 1200 இன்ட்டு 3. நம்மளுக்கு தேவையானது இதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டேரெக்டாக இதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். இங்கே 3 3 3 9 1 6 3 18 0 112 is 12 3 12 36. அப்போ இங்கே 13 இருக்குது, இங்கே 100 இருக்குது. இப்போ R1 - R2 ஈக்குவல் டு 30 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 0.3. இப்போ இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 0.3. ஆன்சர் ஆப்ஷன் டி. சிம்பிள் கொஸ்டின். அடுத்து, 2 trains are running in the same direction with a speed of 32 km/h and 26 km/h respectively from x and y. If x is 42 km away from y and if they meet at a point z beyond y, then find the distance from y to z. இதுதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு ஒன்று இருக்குதான், நெக்ஸ்ட்டு ஒய்ன்னு இருக்குது. இவங்க மீட் ஆகிற இடம் இசட்டு, இதை சொல்லிட்டாங்க. பியாண்ட் ஒய்ன்றதுனால இப்போ இது எக்ஸு, இது ஒய், இசட்டு. இதில் இங்கேருந்து இவங்களும் இசட்டை நோக்கி தான் போகிறாங்க, ஒயிலிருந்துமே இசட்டை நோக்கி தான் போகிறாங்க.
இவங்க போகிற ஸ்பீடு 26, ஏன்னா அதான் ரெஸ்பெக்டிவ்லி 26 கொடுத்துட்டாங்க. இவங்க போகிற ஸ்பீடுன்னு பார்த்தா 32. ரெண்டு பேருமே சேம் டைமில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் கொஞ்சம் தள்ளி ஆரம்பிக்கிறாங்கன்ற மாதிரி எதுவும் கொடுக்கல. இவங்க ரெண்டு பேருக்குமான டிஸ்டன்ஸ் வந்து 42 கிலோமீட்டர் எக்ஸுக்கும் ஒய்க்கும். அண்ட் இஃப் த மீட் அட் எ பாயிண்ட் இசட் பியாண்ட் ஒய் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன். அப்போது இந்த டி தான் என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சாகணும். ஓகே, இப்போது எக்ஸும் சரி ஒய்யும் சரி இவங்க எடுத்துக்கிற டைம் ரெண்டு பேரும் போய் மீட் ஆகிற டைம்னு பார்த்தா ரெண்டு பேருமே சேம் டைமில் தான் மீட் பண்ணுவாங்க. ஐ மீன் நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே போகிறதும் இவங்க ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரு சேம் டைம் தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா யாருமே ஒருத்தர் போனதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் விட்டுலாம் ஸ்டார்ட் பண்ணல, சேம் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே ட்ராவல் டைம்ன்றது ஒன்று போல தான் இருக்க போகுது. அதை தான் நம்ம இங்கே பாயிண்ட்டாக எடுக்க போகிறோம். சேம் டைமில் தான் ரெண்டு பேரும் மீட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணி அவங்க எடுத்துக்கிறக்கூடிய டியூரேஷன் சேம் டைம் டியூரேஷன் தான் ஆக போகுது. அதை வச்சு பார்த்தோம்னா டைம் ரெண்டுமே நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். டைம் ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு டைம் ஃபார் ஒய். டைமுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ எக்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம்? 42 ப்ளஸ் டி டைம்ஸ் எவ்வளோ? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு 32 ஈக்குவல் டு ஒய் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன், சாரி டைம்ஸ் எவ்வளோ? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் இவ்வளவு பை ஸ்பீடு, அதுக்கானது என்னென்னா 26. இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணி எல்லாம் பண்ணோம்னாலே ஆன்சர் வந்துடும். இப்போ 42 இதையும் கேன்சல் பண்ணுறேன். இங்கே 16, இங்கே 13. இங்கே 13 இன்ட்டு 42ன்றது 546 ப்ளஸ் 13D ஈக்குவல் டு 16Dன்னு வரப்போகுது. இப்போ இங்கே 16D 3D ஆயிரும், ஏன்னா 13D இருக்குது, ஈக்குவல் டு 546. அப்போ 3யும் இதையும் கேன்சல் பண்ணோம்னா 182. ஆன்சர் ஆப்ஷன் சி 182. இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி மாடல்ஸ்லையும் கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம 2 trains ரன்னிங் ஆப்போசிட் டைரக்ஷன், சேம் டைரக்ஷன், டிஸ்டன்ஸ் கிவன், இது எல்லாமே கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு போயிருங்க. இந்த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஆல் சர்ஃபேசஸ் ஆஃப் அ 10 meter long hollow steel pipe whose internal and external diameter measures 15 cm and 17 cm respectively. If the cost of painting 1 cm square is rupees 0.15 கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஓவராலாக எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா வச்சு நம்மளுக்கு ரேட் என்னன்றதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சாகணும். ஓகே, இப்போது ஹாலோ ஸ்டீல் பைப்புன்றது எப்படி இருக்கும்? சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இப்போது இந்த இடம் இது, அப்புறம் இப்படி வர்ற எல்லாமே இந்த இடத்துல பெயிண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான ரேட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரேடியஸ் என்ன? ஒன்று 17/2, இது கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர்ன்றது 15/2 கொடுத்துட்டாங்க. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சாதான் அதோட நம்ம ரேட்டை மல்டிப்ளை பண்ண முடியும். லென்த்துன்னு பார்க்க போனால் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா எல்லுன்றது 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போது எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ இதை நான் சென்டிமீட்டரில் மாற்றி ஆகணும். இப்போ எவ்வளோ வரும்? 1000 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஃபார்முலாவில் 2πRL அப்படின்றதுக்கு நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் இது இன்டர்னல் டயமீட்டர், எக்ஸ்டர்னல் டயமீட்டர் உள்ளதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர் ஃபார்முலா 2π capital R plus small r into L plus 2π into R square minus R square. இதில் டேரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சது. 2 into 22/7 R plus R, இப்போ 17/2 15/2 ரெண்டையும் நம்ம பார்த்தோம்னா 32/2ன்னு வரும். அப்போ 16 இன்ட்டு எல்லுன்றது நம்ம பார்த்துருக்கோம் 1000 ப்ளஸ் இப்போ சேம் 2πன்னு இருக்கிறதுனால நான் இங்கே காமனாக எடுத்துக்கிறேன். அந்த 2πன்றது மூணுலேயும் காமனாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன காமனாக இருக்குன்னா R square minus R square எப்படி எழுதலாம்? R plus R, R minus Rன்னு எழுதலாம். ஸோ அதையுமே நான் அந்த இடத்துல காமனாக போட்டுக்கிறேன். இப்போ முன்னாடி ஒரு R plus R காமனாக வரும். இப்போ 15/2 ப்ளஸ் 15/2 ப்ளஸ் 17/2 16மே இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துடும். இப்போ இன்ட்டு 16லேருந்தே நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இப்போ உள்ளே இருக்க போகிறது என்னென்னா 1000 ப்ளஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய
எல்லாம் கேன்சல் பண்ணுறதுனால 1 மட்டும் இருக்க போகுது. இப்போ 2 × 22/7 × 16 × 1001 இது நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ. இதில் நம்ம பண்ண போகிறது இந்த 0.5 ரேட்டையும் இங்கே மல்டிப்ளை பண்ணி ஆகணும் இன்ட்டு 0.15. இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி வந்தால் அதுதான் ஆன்சரு. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி 1500.80 வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கால்குலேட்டிவாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம யூனிட் டிஜிட்லையும் எடுக்க முடியாது, எல்லாமே 0.80 அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக இருக்கக்கூடிய அந்த 18 to 20 கொஸ்டின்ஸ் சிங்கிள் லைன்லலாம் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. அதுக்கெலாம் டைம் எடுக்காமல் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி போட்டோம்னா இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம வாங்குகிற ஒவ்வொரு மார்க்குமே நம்மளுக்கு அட்வான்டேஜாக இருக்கும், லீடு வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து, an observer 1.5 meter tall is standing 28.5 meter away at the same level as the foot of the tower. அப்போது டவர் இப்படி இருக்குது, இவன் 1.5 மீட்டர் டாலில் இருக்கான். எவ்வளோ டிஸ்டன்ஸில்? 28.5 மீட்டர் டிஸ்டன்ஸில் 1.5 மீட்டரில் இருக்குதான். இன்னொரு டவருமே இன்னொரு பக்கம் இருக்குது. என்ன பண்ணுறாங்க? இஃப் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த அப்சர்வர் வாட்சிங் த டாப் ஆஃப் த டவர் இஸ் 45 டிகிரி. இப்போ இந்த இடத்துல நிற்கக்கூடியவனோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இந்த இடத்துல என்னவாக இருக்குதுன்னா 45 டிகிரியாக இருக்குதான். ஓகே, 45 டிகிரி வந்துருச்சு. நம்ம கேட்குறது வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த டவர், இந்த டவரோட ஹைட் என்ன ஓவராலாக அப்படின்னு கேட்குறாங்க. நான் சிம்பிளாக ABCDEன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு தேவை ஏஇ என்னன்னு கண்டுபிடிச்சாகணும். நம்ம கையில் என்ன இருக்குது? இங்கே டிகிரி இருக்குது. இப்போ இந்த 28.5ன்றது பேஸில் இருக்கக்கூடியது இங்கேயும் வந்துடும், சேம் டிஸ்டன்ஸ் தான். இது ரெண்டையும் வச்சு நம்மளுக்கு இந்த இடம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இந்த ட்ரையாங்கிளில் இது 90 டிகிரி தான். ஸோ பித்தாகரஸ் தியரம் அப்படியே அப்ளை பண்ணோம். tan 45 டிகிரி போட்டோம்னா ஈஸியாக வரப்போகுது. tan 45 டிகிரின்றது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், அதாவது ஏசி டிவைடட் பை பிசின்னு வரப்போகுது. இப்போ ஏசி டிவைடட் பை 28.5. tan 45 டிகிரி என்ன? 1. அப்போ 1 = AC by 28.5ன்னு வரப்போகுது. AC = 28.5. ஸோ இந்த இடமும் 28.5 ஆயிரும். ஸோ A to E டோட்டல் லென்த்துன்னு கேட்க போகுது 28.5 + 1.5, ஆன்சர் 30 மீட்டர். ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். இந்த மாதிரி ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸில் கேட்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசிக் சம் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸில் உள்ளது, அப்புறம் சிம்பிளாக உள்ள ஐடென்டிட்டி அதையாவது பார்த்துட்டு போயிருங்க. ட்ரிக்னாமெட்ரி நான் படித்ததில் நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சைன் காஸ் டேன் அதுக்குள்ளே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போடுறது, அப்புறம் நார்மல் ஐடென்டிட்டி ப்ளஸ் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி உள்ளது, எதையாவது பார்த்துட்டு போயிருங்க. அடுத்து, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஏபிசி கொடுத்துட்டாங்க. த பைசெக்டர் ஆஃப் பி அண்ட் சி இன்டர்செக்டட் பி. பைசெக்டர் ஆஃப் பி அண்ட் சி எங்கே வந்து மீட் ஆகுதுன்னா பியில் வந்து மீட் ஆகுதான். இஃப் பிபிசி வேல்யூ வந்து 128 டிகிரி. ஸோ வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஏ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கீழே பைசெக்டர் அண்டு மேலே உள்ள ஆங்கிள் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு மெத்தடாலஜி என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த 128 டிகிரி எவ்வளோ இருக்குதோ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் தி ஆப்போசிட் ஆங்கிள். அதாவது 128 டிகிரி ஈக்குவல் டு 90 டிகிரி ப்ளஸ் இதுக்கான ஆப்போசிட் ஆங்கிளுக்கு டிவைடட் பை 2. இதுதான் இதுக்கான ஃபார்முலா மாதிரி. இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 128 - 90ன்றது நம்மளுக்கு 38ன்னு வரப்போகுது, ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ பை 2. இப்போ ஆங்கிள் ஏன்றது 38 × 2 76 டிகிரி. ஆப்ஷன் பி. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொஸ்டின் ஜாமெட்ரியை பொறுத்தளவு எல்லா ட்ரையாங்கிள் அதுக்கான ஃபார்முலா அதை அப்ளை பண்ணுற கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ட்ராவர்சல் லைன்ஸ் மூலிமா ஆங்கிள்ஸ் மூலிமா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இதெல்லாம் சம்மந்தப்பட்டது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், கேட்டுட்ருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீன் ஆஃப் 8 ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ் இஸ் 12.5. மீன் ஆஃப் ஆல் 14 நம்பர்ஸ் இந்த குரூப் இஸ் 14. அதாவது மொத்தம் 14 நம்பர்ஸ் இருக்குது. 8 ஸ்மாலஸ்ட் நம்பருக்கான மீன் வந்து 12.5. மொத்த மீன் இவ்வளவு. இப்போ மீன் ஆஃப் த 6 கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ சம்மேஷன் எடுத்து நம்ம பார்த்துட்டோம்னா வேலை முடிஞ்சது. தி 8 நம்பர்ஸ் இன்ட்டு 12.5 இது போட்டோம்னா 8 and 12.5ன்றது 100ன்னு வந்துடும். அப்புறம் ஓவரால் இது வந்து ஃபஸ்ட்டு உள்ளது. ஓவரால் டோட்டல் பார்த்தோம்னா மொத்தம் 14 இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஆவரேஜ் 14. ஸோ இதுக்கான சம்மேஷன் போடுறப்போ 196ன்னு வரப்போகுது. அவங்க கேட்டிருக்கிறது கிரேட்டஸ்ட் 6 நம்பர்ஸ் தான். இது ஸ்மாலஸ்ட் 8னா இந்த 40லேருந்து கிடச்சோம்னா மிச்ச சம்மேஷன் ஆஃப் கிரேட்டஸ்ட்டு கிடச்சிட போகுது. இப்போது 196 - 100ன்றது 96. இதுதான் சம்மேஷன் ஆஃப் 6 லார்ஜ் நம்பர் 96ன்னு வந்துருச்சு. இப்போது இதுக்கான மீன் என்ன? அப்போது டிவைடட் பை மொத்தம் எத்தனை நம்பரு? 6 நம்பர்ஸ் 6. இப்போ 166 இங்கே 36ன்னு வரப்போது 16. ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் குரூப் பண்ணி மீன் ஆவரேஜ்னா கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்குறாங்க. அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ரயில்வே ரிலேட்டட் குயிக் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ரயில் கோல் மெயின் டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ரயில் கோல் சேட் குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டவுட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸோட ஐடியாஸுமே நீங்கள் இங்கே கேதர் பண்ணிக்கலாம். நம்ம ரயில் கோல் யூடியூப்பில் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அண்டு ஹவு டு ப்ரிப்பேர் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கோம். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரீசனிங்கை பொறுத்தளவு பார்த்தோம்னா ஒரு பிகினராகவே இருந்தீங்கன்னாலுமே ஜஸ்ட்டு 4 to 5 minutes தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இல்லை ரீசனிங் தான் எனக்கு எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற எல்லாராலையுமே 30 out of 30 போட முடியும். அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இதுக்கு நீங்கள் எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம்? இப்போ இந்த குயிக் ஷார்ட் டைம்லன்னு கேட்டிங்கன்னா போன என்டிபிசி லாஸ்ட் என்டிபிசி கொஸ்டின் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்திருக்குது. டஃப்னஸ் அண்டு நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி கான்செப்ட்லாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ தூரத்துக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அனலாகியை பொறுத்தளவு ஒரு 5 to 6 கொஸ்டின், கிளாசிஃபிகேஷன் பொறுத்தளவு ஒரு 4 கொஸ்டின்ஸ் அப்ராக்சிமேட்டாக வந்திருக்குது. சீரீஸில் ஒரு 6 கொஸ்டின்ஸ். சீரீஸ்ன்றது நான் சொல்கிறது ஆல்ஃபபெட்ஸ் பேஸ்டு, நம்பர்ஸ் பேஸ்டு எல்லா மாதிரியுமே ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்திருக்கு. கோடிங் டீகோடிங் இதில் ஒரு 1 or 2 கொஸ்டின், டைரக்ஷனில் 1 or 2 கொஸ்டின், பிளட் ரிலேஷன்லேயுமே ஒரு 1 or 2 கொஸ்டின் தான். பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இதில் அப்ராக்சிமேட்டாக 5 கொஸ்டின் வந்திருக்கு. இதுதான் வெயிட்டேஜ் அதிகமாக இருந்திருக்கு. ஆஃப்டர் சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் அனலாய்க்கு அப்புறம் நம்மளுக்கு பசில்ஸ் தான் இருந்திருக்குது. அதுவுமே ரொம்ப கஷ்டம்னால எல்லாரையும் போட முடிகிற அளவுக்கு தான் இருந்திருக்கு. இதுக்கு நல்லா தயாராகிட்டு போயிருங்க. மேக்ஸிமம் இந்த 3 ஷிஃப்ட்டில் நான் கேட்ட வரைக்குமே எல்லாருமே மினிமம் 5 மேக்ஸிமம் 6 வரைக்கும் கேட்ட மாதிரி சொல்கிறாங்க பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், இந்த ப்ளஸ் மைனஸ் அதுக்கு பதில் இன்ட்டு டிவைட் அந்த மாதிரி யூஸ் பண்ணி போடுங்க அப்படின்ற மாதிரி சிம்பிளாக கேட்கக்கூடிய கான்செப்ட்லேயே நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. அதுலேயுமே ஒரு 2 to 3 கொஸ்டின். சிலாஜிசமில் 1 or 2 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் மாற்றி வருது. ரேங்கிங்கில் ஒரு 1 கொஸ்டின், அப்ராக்சிமேட்டாக வென் டயக்ராமில் ஒரு கொஸ்டின். இப்படி தான் இருந்துருக்கு. ரீசனிங் பற்றி பயப்படவே வேண்டாம். நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட்டும் இல்லை பழைய கொஸ்டின்லாம் வச்சு ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு தனியாக நீங்கள் இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணணும்னு தேவையே இல்லை. 30 out of 30 கண்டிப்பாக வாங்கிடலாம். இதில் எந்த ஷிஃப்ட்லேயுமே நேற்று அதாவது March 16th கேலண்டரோ, கிளாக்கோ, நான் வெர்பல் கொஸ்டின் ஆர் லாஜிக்கல் கொஸ்டின் இது எதுவுமே வரல. இந்த March 16th பொறுத்தளவு குட் அட்டெம்ப்ட் ஃபார் மேக்ஸ் ரீசனிங்னு பார்த்தோம்னா ரீசனிங் கண்டிப்பாக 30 out of 30 போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. இதில் அட்லீஸ்ட் 28 and அபோவாவது போட்டிருக்கணும். மேக்ஸில் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் கால்குலேட்டிவாக இருந்திருக்கு. ஸோ இதில் 27 out of 30ன்றது ஒரு சேஃப் அப்படின்னு நான் சொல்லலாம். அட்லீஸ்ட் 25+ ஆவது போட்டிருந்துருக்கணும். ரெண்டையும் வச்சு கம்பைண்டாக பார்த்தோம்னா நீங்கள் ஒரு 55 to 57 out of 60 இதில் வாங்கியிருந்தீங்கன்னாலே ஃபுல் சேஃப். ஏன்னா நம்மளுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் நினச்ச மாதிரி வரல. அதில் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் அண்ட் நம்ம எதிர்பார்க்கக்கூடியாத நிறையா கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இதுலேயே நம்ம ஸ்கோர் ஏற்றணும்னா மட்டும்தான் உண்டு. இந்தளவு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பயப்பட தேவையில்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Rail Gold channel.